ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸோ அப்டேட்குள்ளே போயிடலாம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சைடில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி டான்சன்ட் எக்ஸாமு கண்டக்ட் பண்ணுறதை பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யூஜி முடிச்ச கேண்டிடேட்ஸ்லாம் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் பிஜி படிக்கிற மாதிரி இருந்தால். ஆல்ரெடி இது பற்றி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். பட் இன்னும் ஒரு சில டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்னதான் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து மார்ச் 16 வந்து ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. இதுக்கு லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏப்ரல் 10, 2026. ஸோ இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்து 20 டேஸ் கிட்ட இருக்குன்றதுக்காகலாம் லாஸ்ட் டைம் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா நீங்கள் வந்து மிடில்லேயே வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். லாஸ்ட் மினிட்ல ரஷ்அப் பண்ணால் சர்வர் டவுன்னு ஒரு சில இஷ்யூஸ்லாம் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் மிடில் டைம்லேயே பண்ணிடுங்க. இதே எம்சிஏக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு மே 9 வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. அதே வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏக்கு அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு மே 9 தான் இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக இருக்கும். எப்படின்னா வந்து அந்த டைமிங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா இது சிபிடி பேஸ்ட் எக்ஸாம். சிபிடி பேஸ்ட் எக்ஸாம்னா உங்களுக்கு கம்ப்யூட்டரில் கொஷின்ஸ்லாம் இருக்கும், மல்டிபிள் சாய்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதுலேருந்து ஆன்சர் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஓகேங்களா? இது ஒரு ரிட்டன் பேப்பர் எக்ஸாமில், இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமு. ஸோ உங்களுக்கு ஃபீஸ் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஜென்ரல் கேண்டிடேட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸு, 500 வந்து பண்ணால் எஸ்சி எஸ்டி இவங்க எல்லாருக்குமே. இதுதான் வந்து காமனான ஸ்ட்ரக்சரு. எக்ஸாமோட மோடு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து லாஸ்ட் டேட் அப்ளை, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலர் அப்ளை பண்ணும்போது என்ன இஷ்யூ காமனாக ஃபேஸ் பண்ணாங்கன்னா, இந்த ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் சைஸு நீங்கள் வந்து கரெக்டாக அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் இமேஜ் ஃபார்மேட்னா ஒரு 30 to 50 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 வித் வந்து ஒரு 200 இருக்கணும். ஹைட் வந்து ஒரு 70 ரேஞ்சில் இருக்கணும். ஸோ அந்த இது எல்லாமே அந்த அப்ளிகேஷன்ஸ்லேயே வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஃபார்மேட் பிரகாரம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அண்டு சர்டிஃபிகேட்ஸோட நம்பர்ஸ்லாம் மோஸ்ட்டாக நீங்கள் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். 10th 12th லைக் யூஜி சர்டிஃபிகேட்ஸு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து ப்ராப்பராக அப்லோட் பண்ணுங்கள். அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பேஸ் பண்ண ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் காமனாக கரெக்டாக பண்ணிட்டாலே உங்களுக்கு மோஸ்ட்டாக எரர் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான மிஸ்டேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அப்டேட் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஒரு லைக் போட்டுருங்க.